விழுப்புரத்தில் நியாய விலை கடை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தம். விழுப்புரம் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் இன்று இரண்டாவது நாளாக மாநிலம் தழுவிய தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நியாய விலை கடை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் இடையாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தற்காலிக இடையாளர்களை நிரந்தரப்படுத்தி உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொந்த கட்டிடங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளில் கழிப்பிட வசதி ஏற்படுத்த வேண்டும். மகளிர் நடத்தும் நியாய விலை கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து மற்ற நியாய விலை கடை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அனைத்து நியாய விலை கடை பணியாளர்களுக்கும் முழுமையான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமல்படுத்த வேண்டும். சிறப்பு செயலாக்க திட்டத்தின் கீழ் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கியதற்காக குடும்ப அட்டை ஒன்றுக்கு 50 பைசா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.